அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் முன்னாடி கொடுப்பாரு, ஆனா பின்னாடி துர்மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ இவருடைய வளர்ச்சி பார்த்து ஏதாவது ஒரு போராமப்படக்கூடிய அளவுக்கு தப்பான செய்திகளை செஞ்சிருந்தாலோ இது உடனே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை. அவருக்கு என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், எதனால இறந்திருப்பாரு, அவருடைய ஆத்மா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 இது துர்மரணம் தான். ஆனா அந்த ஆத்மா இங்கத்தான் இருக்கு, போய் சேரவும் முடியாத ஒரு அமைப்புல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா தத்தளிக்குது. தாய் பக்கம் சேரவா, மனைவி பக்கம் சேரவா, தான் மேல யார் ஒரு ஆசை பாசமா இருக்காங்க சொல்லக்கூடிய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வைக்க சொல்லுங்க அவங்க குடும்பத்தை. நைட்டு சோறு சாப்பிடும் போதோ காலை சாப்பிடும் போதோ தம்பி பேரை உச்சரித்து மனைவியவோ தாயவோ ஒதுக்கி சாப்பிட சொல்லுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் மனதையும் புண்படுத்துற மாதிரி தெரியல. எல்லாரையும் சிரிச்சு அரவணைச்சு எல்லாருடைய தன்மையை வேணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையது. இருந்திருந்தாலும் அந்த ஆத்மா ஆக்சிடென்ட் ஆணிச்சு பார்த்தீங்களா ஒரு இடம், அந்த இடத்துல அடிக்கடி மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆத்மா போய் சேரலன்னு கேட்கறது அர்த்தம். ஒருத்தர் உருவத்துல பூந்து அவருடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாகி அந்த சினிமால பெரிய ஸ்கிரீன்ல வரும்போதுதான் இவர் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனா அதுக்கு நாட்கள் இருக்கு. ஆத்மா சாந்தி அடையாது, உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அனுசரிச்சு தாயும் மனைவியும் அனுசரிச்சு இழப்புகளை யாராலையும் மீட்டுக்க முடியாது. கை கால் உடஞ்சிருந்தா கூட அப்படியே சோறை போட்டுட்டு எப்படியோ பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம், உயிரை மீட்ட முடியாது. இன்னைக்கு இன்டர்வியூல நம்ம கூட ஜோதிடர் கேஜிஎஃப் கருப்பசாமி இருக்காரு. வணக்கம் சார். சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ஓகே சார். சரி, இப்போ ரீசெண்டாக இந்த ராகுல் கிட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சார். கேள்விப்பட்டேன். ரொம்ப சின்ன வயசு அவருக்கு. ஆமா. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்த ஆத்மாக்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுங்க சார். தாராளமாக சொல்கிறேன். அவருடைய முழுமையான பேர் சொல்லுங்க. ராகுல். ராகுல்னு சொல்லிட்டாவே துலாம் ராசி தான் அவருடைய பேருக்கு. செவ்வாயோடைய ஆதிபத்தியம் பலமானது. உயர் ரக பைக் வாங்கணும், உயர் ரக கார் வாங்கணும், ட்ரீம் தெளிவாக வாழ சொல்லக்கூடிய ஆசைகள் ஒரு 7 வயசு இருக்கும். ஆனால் அவர் பிறந்து அவருக்கு கூட மாட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி குழந்தை தங்கச்சிங்கெல்லாம் பிறக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் 23 25 வயசு வரைக்கும் அவருடைய பேருக்கு ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்கும். அப்போ ராகு பலமாக ஒருத்தங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தால் தான் மிராக்கள் நிறையா பண்ணுவாங்க, வித்தைகள் காட்டுவாங்க. இந்த சர்க்கஸ்லாம் வித்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வித்தை உலகமே பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே அந்த ராகுவோடைய சாரத்தோடைய அமைப்பு தான். அப்போ ஜாதக ரீதியாக அவருக்கு இந்த ராகு மகாதசன் கேட்குறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வருஷம். காதலிச்சா கூட நிற்காது, கல்யாணம் பண்ணால் கூட நிற்காது. இருதாரத்து தோஷங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மை அவர் ஜாதகத்தில் பொதுவாகவே இருக்கும். அவருடைய தன்மை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது குரு மகாதசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொட்டதெல்லாம் விளங்கும். சாதாரண ரீல் போட்டாலும் உலகமே பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மை வர்றதுக்கான நேரங்காலங்கள்லாம் அவருக்கு நிறையாவே இருக்குது. சின்ன வயசுலேயே பிரபலம் வரோம் பார்த்தீங்களா. சின்ன வயசில் ஒரு ஆக்டிவாக ஒரு சினிமாவில் நடிக்கணும், ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூங்களுடைய குரு அவருக்கு கொஞ்சம் பலமாகவே இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்திருந்தாலும் பொதுவாக ஒரு ஆண் உயர் ரக பைக்குகளை வாங்கி ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது. ஏன்னா கவன சிதைவுகள் தான் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த வண்டியில் 2 வீலும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் இருக்கும். டிஸ்க்கு வேலை செய்யலைனாவே பிரேக் நிற்காது. பிரேக்குனாவே சனி பகவான். ஒரு மிதமான ஒரு வேகத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அந்த பிரேக் அடிச்சுன்னா அது ஒரு கட்சி நிற்கும். அவருடைய கவன சிதைவும் கூட சொல்லிட்டு போகலாம். இருந்திருந்தாலும் அவருடைய ராசிக்கு 6வது வீட்டில் மீன ராசியில் ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. இடம் பொருள் ஏவல்னு ஒரு ஜோதிடத்தில் ஒரு சூட்சமே இருக்கு. அப்போ 6 8 10 12 கேட்கறது துர்ஸ்தானம், கெட்ட இடம். ராகு பகவானுடைய பயிற்சி இன்னும் ஒரு ஓரிரு மாசத்துக்குள்ள பயிற்சி ஆக போகுது. அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் முன்னாடி கொடுப்பாரு, ஆனா பின்னாடி துர்மரணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. யாரோ எவரோ சொந்தமோ பந்தமோ இவருடைய வளர்ச்சி பார்த்து ஏதாவது ஒரு போராமப்படக்கூடிய அளவுக்கு தப்பான செய்திகளை செஞ்சிருந்தாலோ
இது வந்து உடனே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை. பொதுவாக இவர் இறந்தது வியாழக்கிழமை. இவருக்கு நடக்கிற திசையும் குருவுடைய ஆதிபத்தியமானது. இது வந்து ஒரு பக்கம் விதி தான் சொல்லுவேன். உயர்ந்த நிலையில உச்ச நிலையில ஒருத்தர் பிரபலமாகி இருக்கும்போது தன்னை பிரபலமாகும் போது நிறைய கால்ஸுங்கள்லாம் நிறைய வரும். அப்போ அந்த கால்ஸுங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபோன் பேசிக்கிட்டு போயிருந்திருந்தா கூட கவன சிதைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்குது. இவருடைய இழப்பு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல வளர்ந்து வாலிபமாகி அவங்க பெரிய ஸ்டாராக வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்து மண்ணா போகக்கூடிய ஒரு தருணம். ஆனால் இந்த ஆத்மா இங்கே தான் இருக்குது. அவர் இறந்த ஊரில் தான் இருக்கு, அங்கேயே தான் சுத்துது. பொதுவாக ஆஸ்பர் ஜாதகர் சொல்லக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 120 வயசு ஆயுள் காலம். இது நிர்ணயிக்கப்பட்டது. நீ கடைசி காலத்தில் ஒரு செடி வைக்கிறோம், அப்படியே காய் காக்குது, பூ பூக்குது, கனி ஆகுது, மரம் நல்லா முத்தியான உடனே அது மாண்டுக்குது. அந்த மாதிரி தான் இது வைரம் பாஞ்ச உடம்பு நம்ம எல்லாத்துக்கும். 120 வயசுங்கிறது கடவுள் நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அது ஒரு கட்ட காலம், நம்ம தாத்தா பாட்டி காலம், பூட்டங்காலம். இப்போ அப்படி கிடையாது. 75 வயசு 3 மாதம் 13 நாள் உயிரோடு இருந்துட்டனாவே தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் 3 பேரும் நீ வா சொர்க்கத்துக்குன்னு சொல்லி சொர்க்கம் நிர்ணயம் பண்ணிடும். ஆனால் துர்கிரகம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஆத்மா நோயில் ஆக்சிடெண்ட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு மண்ணெண்ணையை நம்மளே ஊற்றி கொளுத்திக்கிட்டு நம்ம ஆத்மா இறந்துச்சுன்னா அந்த ஆத்மா போய் சேராது, காசியில் போய் சேராது. அது அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அவருடைய ட்ரீம் என்ன, என்ன ஆசை, எப்படி பிரபலமாக ஆகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள், யார் மேலே இவருக்கு பாசம் இருக்கு, யார் மேலே அன்பு நிறையா இருக்கு, மனைவி மேலேயா, தாய் மேலேயா, மனைவி அல்லாத யார் மேலேயாவது ஒரு ஆசை பாசம் இருந்தால் அங்கே போய் இது சேரும். 16 நாள் ஆகணும். 16 நாளைக்கு அந்த ஆத்மா வந்து தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னு சொல்லி அந்த இறந்த ஆத்மா அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேலே அவங்க வீட்டில் செய்யக்கூடிய சாந்திகள் சடங்குகளுக்கு அப்புறம் இவருடைய ஆத்மா யார் மூலியமாவது பேசும் 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 இவங்க இந்த 16 நாள் செய்யக்கூடிய வழிபாடு, 16 நாள் செய்யக்கூடிய தன்மை அப்படி பேசும். இல்லை அவங்க வீட்டில் யாராவது புதுசாக கல்யாணம் ஆயிடுந்தாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி அவங்க ரூபத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு மறுஜென்மம் இருக்குது. ஏன்னா அந்த ஆத்மா போய் ஒழுங்கான மரணம் அடையலை. அண்ட் இப்போ அதோட ஆத்மா எங்கே இருக்குது, எப்படி இருக்க மாதிரி நமக்கு சொல்கிறேன் சார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 24லேருந்து 25க்குள்ளே இருக்கும். முத்தான முனீஸ்வரா முன்னின்று காப்பவனே சித்தான சேதிய சொல்லு. அவருக்கு என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும், எதனால இறந்திருப்பாரு, அவருடைய ஆத்மா வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜோதிடத்தில் ஒரு விதியே ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? 6, 8, 10, 12 கேட்கறது துர்ஸ்தானம், துர்மரணம், கண்டங்கள், நோய், வறுமை, கடன், பயம், கொலை, களவுல மரணமே வரக்கூடிய நம்பர் 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது துர்மரணம் தான். ஆனால் அந்த ஆத்மா இங்கத்தான் இருக்கு, போய் சேரலை, சேரவும் முடியாத ஒரு அமைப்பில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மா தத்தளிக்குது. தாய் பக்கம் சேரவா, மனைவி பக்கம் சேரவா, தான் மேலே யார் ஒரு ஆசை பாசமாக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வைக்க சொல்லுங்க அவங்க குடும்பத்தை. நைட்டு சோறு சாப்பிடும் போதோ காலை சாப்பிடும் போதோ தம்பி பேரை உச்சரித்து மனைவியவோ தாயவோ ஒதுக்கி சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு வந்தார்னா அந்த ஆத்மா மனைவியோடைய கனவுலையும் வரலாம், தாயோடைய கனவுலையும் வரலாம். மானசீகமாக மனசார பண்ணாங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ள 11 நாள் இரவு 11:45 காலையில் 2:45 வரைக்கும் 11:45க்கு இவருக்கு பிடிச்ச நான்வெஜ் ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதை வாங்கி இரவில் வீட்டு வாசலில் வச்சுட்டு கதவை மூடி தூங்க சொல்லுங்க. முதல் நாள் நாய் தான் சாப்பிடும், 2வது நாள் நாய் தான் சாப்பிடும்,
3வது நாள் பேய் சாப்பிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த ஆத்மா வரும்போது அந்த சாப்பாட சாப்பிட்டு, நான் இங்க தான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன், எனக்கு இதுதான் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. 11 நாள் அவங்க வீட்ல வழிபட சொல்லுங்க. ம். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த ம். மாரி பாசம் யார் மேல இருக்கோ அவங்க கிட்ட தான் அந்த ஆத்மா போகும் அப்டின்ட்டு. ம். ராகுல் கிட்ட இறந்து ஒரு நாள்லயே வந்து அவங்க மனைவி ஒரு சைடு சண்டை போடுறாங்க. அவங்கள அம்மா ஒரு சைடு சண்டை போடுறாங்க. அதாவது ம். இவன் என் மருமகளால தான் அவன் இறந்தான் ம். அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அப்படி இருக்கிற டைம் அந்த ஆத்மா பார்த்துச்சுன்னா, அது என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லலாமே சார்? பொதுவா வந்து துலாம் ராசிக்காரன் தாய் மேல பாசக்காரன். ம். எல்லாருமே பாசக்காரங்க. தாயோடைய அன்புக்கு ஏங்குவாங்க. தாய் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஆனா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, மனைவியுடைய பேச்ச தான் அவரு கேட்கணும். இதுதான் அவருடைய விதி. அப்ப ஜாதக ரீதியா மனைவி மேல கூட அவருக்கு பாசங்கள் அதிகமா இருந்து, ஒருவேள கர்ப்பவதி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். மறுபடியும் இவரு பிறக்கறதுக்கான வாய்ப்பு மனைவி ரூபத்துல இருக்கு. ம். இப்போ இந்த சண்டை போட்டு இருக்காங்களா சார்? அதாவது ம். நாங்க நியூஸ்ல பார்க்க முடியுது நம்மளால. ம். அம்மாவும், மருமகளும் வந்து சண்டை போட்டு இருக்கிறத. ஸோ அந்த ஆத்மா அத பார்க்கும்போது, அது வந்து சாந்தி அடையுமா அப்படிங்கிற மாரி விஷயம் சாந்தி அடையாது. அந்த ஆத்மா கேட்கறது யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம, யாருடைய அமைப்பு இல்லாம தெரியாம, அங்கேயும் இங்கேன்னு பிணமா பேயாத்தான் அலையும். ம். 2 பேரும் ஒத்து உணர்ந்து போனாங்கன்னா, அந்த ஆத்மாக்கு முறையான சாந்திகள் குடுத்து, ஒட்டுண்டு போனாங்கன்னா, எந்த குறை இல்லாம இருக்கும். இல்லன்னா, ஆக்சிடென்ட் ஆணுச்சு பார்த்தீங்களா ஒரு இடம், ம். அந்த இடத்துல அடிக்கடி மரணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த ஆத்மா போய் சேரலன்னு கேட்கறது அர்த்தம். எப்படி நம்ம தொப்பூர்ல கணவாயில எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பவதியான பெண்ண ஒரு லாரி டிரைவர் ஏத்திட்டு இன்னும் சாபங்கள் வாங்கிட்டு அந்த தொப்பூர் கணவாய் இருக்கோ, அந்த மாரி அவர் இறந்த இடத்துல ஒரு மிராக்கள் முக்கியமான திதி தேதியில நடக்கும். அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு சாந்திகளோ, ஒரு வழிமுறைகளோ, பக்குவங்கள் பண்ணணும். இல்லன்னா அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய தருணம் வரும். ஓகே சார். அதே மாரி வந்து அவருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரா இருந்தாலுமே, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வந்து சினிமால நடிக்கணும் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ம். அதுக்கு தான் அவர் வந்து இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. உண்மதான். ஆனா பட் அந்த ஒரு ஆசை நிறைவேறாமயே வந்து இவரு இறந்துட்டாரு. ம். அந்த ஆத்மா இப்போ எப்படி ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்ல ஒரு முடியுமா? பொதுவா ஒரு மனிதன் வந்து இறந்துட்டான்னா, இறக்கறதுக்கு முன்னாடி என்ன ஆசைப்பட்டுச்சோ, தன்னுடைய ஃபியூச்சர் ஃபோக்கஸ் இதுதான். நான் இப்படித்தான் ஆகணும். நான் சினிமால ஏதாவது ஒரு கதாநாயகனா நடிக்கணும். இல்ல ஒரு சின்ன ரோல்ல நடிக்கணும். ஏதோ ஒரு நூல்ல பெரிய ஸ்க்ரீன்ல போய் நான் நடிக்கணும். இத உலக மக்கள் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவர். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நெறைய சம்பாரிச்சாலும், தானம், தர்மங்கள் பண்ணக்கூடிய கர்மக்காரகனுடைய அமைப்புடையவர். புண்ணியக்காரகன் தான். அற்புதமான தாய் தகப்பனுக்கு பிறந்த உத்தம புத்திரன் தான். ஒரு குறையும் கிடையாது. ஆனா, இந்த ஆத்மா இங்க தான் இருக்கு. அவர் ம். இறந்த ஆத்மா, அவர் பிறந்த ஊரு ஈரோட்ல தான் இருக்கு. ம். இதுல தாய் தகப்பன் தாயருடையும் மனைவி கிட்டயும் சேரக்கூடிய தன்மை 16ஆம் தேதி 16ஆம் நாள் ஆகுறதுக்குள்ள யார் மூலியமாவது, எவர் மூலியமாவது இவருடைய அஃபெக்ட் அவங்க மேல பிடிச்சு அவங்க உச்சநிலைக்கு போவாங்க. இப்ப நான் இருக்கேன். எனக்கு ஆசபாசமா ஒரு மனைவி, அம்மா இருந்தாலும் நண்பன்னு ஒண்ணு இருப்பான்ல, ம். அது ஆண் நண்பரோ, பெண் நண்பரோ, அந்த நண்பருடைய ஏக்கத்துல போய் நான் கலந்து, அந்த நண்பர் இதே மாரி உச்சத்துல அடையக்கூடிய தன்மை உண்டு. ம். இவருக்கு என்ன ஆகணும்னு நினைச்சாரோ, இவருடைய ஆத்மா அங்க புகுந்து பெரிய ஆளா வரக்கூடிய நேரம் சீக்கிரத்துல வரும். ஓகே சார். அதே மாரி வந்து நீங்க பேசும்ன்னு சொன்னீங்க. ஆத்மா வந்து யார்ட்டயாவது பேசும் அப்படின்னு. உண்மதான். அப்ப யார்ட்ட பேசும்? எப்படி பேசுங்கிற மாரி விஷயங்கள் சொல்லலாம்? தாராளமா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். பொதுவா ஒரு ஆத்மா வந்து போய் இறந்த இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருந்து அந்த ஆத்மா சுத்தும்போது, தூங்கும்போது ஒரு ஷேடோவா தெரியும். ம். பயமுறுத்தும். அப்படி பயமுறுத்துற மாரி அமைப்புல வந்து நம்ம மேல ஒரு அஃபெக்ட் ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவன பத்தியே நெனச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒருத்தருக்கு தூங்காம. பொதுவா 11:45க்குலாம் ஒருத்தன் தூங்கிடணும். ம். 11:45க்கு மேல 3:00 வரைக்கும் முழிச்சு அவன பத்தி நெனச்சுக்கிட்டு அவருடைய அமைப்பு, அவருடைய தன்மைய நெனச்சிருந்தா, அவருடைய ஆத்மா இங்க தான் போய் அஃபெக்ட் ஆகும். ம். அப்ப அவருக்கு அந்த உடம்புல ஒரு வீரியம் கிடைச்சு, அவருக்கு இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு? எதனால நடந்துச்சு? இது இவருடைய கவன சிதைவா? இல்ல அடுத்தவங்களுடைய யாராவது ஒருத்தர் தட்டி கிட்டி விட்டுட்டாங்களா? பைக்ல போறது எல்லாமே இயல்பு தான். ஆனா, பொதுவா வந்து இந்த ரேஸ் பைக் தான் எல்லாருமே வாங்குறாங்க. ஒரு 100 சிசி, ஒரு ஆக்டிவா இந்த மாரி யாரும் சின்ன பசங்க வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்பீடு போம்போது யாராவது தள்ளி விட்டாங்களா? இல்ல ஏதாவது கிராஸ் ஆச்சா?
வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சான்னு கேட்குறத இந்த இவருடைய ஆத்மா சொல்லும். ம். புரியுதா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் யார் மனதையும் புண்படுத்தின மாதிரி தெரியல. ம். எல்லாரையும் சிரிச்சு அரவணைச்சு எல்லாருடைய தன்மையை வேணு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையது இருந்திருந்தாலும் அந்த ஆத்மா அங்கத்தான் இருக்கு. ம். சரி, இப்போ ஆத்மா அப்படிங்கன்னு சொல்றோம். அந்த ஆத்மா அப்படிங்கிறது என்ன? அது எப்படி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லலாமே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் படைச்சிட்டார். கல்லாய் படைச்சவனா அதுக்கப்புறம் ஜென்மாத்திரம் கிடையாது. மனிதன் கேட்குறது இப்பிறவியில் செஞ்ச சாப பாவங்களை அனுபவிக்க பிறந்திருக்கும்னு சொல்லக்கூடிய தன்மை தான் நம்ம. அப்போ அவர் முன்னோர் செஞ்ச சாப பாவம் தான் இவருக்கு இந்த ஒரு துர்மரணம் ஏற்படுறதுக்கு என்னை பொறுத்துக்கும் காரணம்னு சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு ஆயுசு 100 70 வயசு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்தேன்னா என் தாத்தா செஞ்ச சாப பாவம் புண்ணியம்தான் சொல்லுவேன். அவங்க தாத்தா செஞ்ச சாப பாவம் இவருக்கு சின்ன வயசுலயே மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. குலதெய்வத்தை அதுக்கு தான் வழிபடணும், முன்னோர் அதுக்கு தான் வழிபடணும். தான் வச்சிருக்கிற பைக்கை கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாள் சனிக்கிழமையில, சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்று. அப்போ செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் வச்சிருக்கிற 2 வீலரோ காரோ நம்மளா தொடச்சி அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டு இருந்தா வீட்டில் ஒருத்தராக ஏற்படுத்தி கொடுத்து விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்காது. அந்த மாதிரி தன்மையும் உண்டு. பொதுவாக இந்த ஆத்மா இறந்த உடனே பூலோகத்துக்கு போய் போகாது. குறிப்பிட்ட வயசு 55, நரை 35, திரை 45, மூப்பு 55 வயசுக்கு மேலே இன்னைக்கு இறந்தா மோட்சம். ஆனால் அந்த 50 வயசுக்குள்ளேயே இறந்துட்டேன்னா யாரோட ஒரு சூழ்நிலைகள்னாலேயோ தந்தரங்கள்னாலேயோ ஏவல் சூழ்நிலைகளால இதை சூனியத்தினால கூட அந்த ஆத்மா பலம் பெற்று எங்கேயாவது டிப்ரெஷன் இருக்கும், மைண்ட் டிப்ரெஷன். மூல பலன், மூலன்னா தாய், ஹார்ட்னா தந்தை. இப்படி மூல பலன் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளா போய் எங்கேயோ மோதுனா கூட இன்னைக்கு மரணம் உறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் இது மோதல, இவரா மோதல, ஏதோ வண்டி தட்டி இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒன்று கிராஸ் ஆகக்கூடியது, அந்த பயந்து மோதிருக்க நேரம் தான் இது. அவர் ஆத்மானா சாந்தி அடையும். ஒருத்தர் உருவத்துல பூந்து அவருடைய ஆசைகளை தேவைகளை பூர்த்தியாகி அந்த சினிமால பெரிய ஸ்கிரீன்ல வரும்போதுதான் இவர் ஆசைகள் பூர்த்தியாகும். ஆனா அதுக்கு நாட்கள் இருக்கு. அது வரைக்குமே ஆத்மா சாந்தி அடை இவர் தேவைகள் பூர்த்தி ஆகணும். இல்ல ஒரு படத்துல நடிச்சு அந்த ஆத்மாவுடைய அமைப்பு படத்துல நடிச்சு அது ஸ்கிரீன்ல பெருசாகிற வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையாது. உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அனுசரிச்சு தாயும் மனைவியும் அனுசரிச்சு இழப்புகளை யாராலையும் மீட்டுக்க முடியாது. கை கால் உடஞ்சிருந்தா கூட அப்படியே சோறை போட்டுட்டு எப்படியோ பண்ணி எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம். உயிரை மீட்ட முடியாது.